ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த 2026 புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கப் போகுது. பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் போது, ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது, பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது. ரொம்ப பின்தங்கிய நாடுகள், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டோம், பொருளாதாரமே என் கையில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல, அண்டைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது, எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கிட்ட இருக்குது, எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா, யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ, சிறு குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாது, நம்ம குடும்பப்படுத்துறது, நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவா போகுது, இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா, காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை, தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த 2026 பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த 2026 அப்புறம் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்முடைய இந்த 2026 கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள், சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு. கலைத்துறையை சார்ந்த நபர் நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு, அவருடைய சொல்வாக்கு, அவருடைய ஓட்டு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரக ரீதியாக அறிந்த உண்மை. அதே போல் இந்த 2026 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும். என்னால் தான் முடியும், நான் தனித்து தான் நிற்பேன், என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும். இது பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 2026 பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 2026 எல்லா ராசி 12 ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க. ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் 2 வரையும் மற்ற ஒரு 6 ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. பங்கு சந்தை நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு. தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போகுது. தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையேங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் இப்போயும் இருக்குது. அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை, எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது. அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும். ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசை ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும்.
ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க, தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க, வெற்றியாளர்களாக உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள். இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம், அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வளர்ச்சிகளை அதிகமாக்கி வளர்ச்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையும் நம்முடைய கடகராசி அன்பர்கள் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் மற்றும் வெளி மாநில பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து நிலையான தன்மையில் வருமானம் பண்ணுவதை விட கொஞ்சம் ஊர் விட்டு ஊர் போய் வெளியூர் போய் நீங்கள் வருமானம் சம்பாதிப்பதற்கான ஆற்றல்கள் கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல் நம்முடைய கடகராசி என்பதாகிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இன்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானம் இருக்கும். சும்மா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் லாபம் அடைவீர்கள் என்பதை சொல்லலாம். மேலும் தனியார் துறையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அப்போ தனியார் துறையில் வேலை பார்த்து கடின உழைப்பாளியாக இருக்கீங்க. உங்களுக்கான ஊதியம் போடலை, உங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலை அப்படிலாம் வருத்தப்பட்டீங்கன்னா கட்டாயமாக இந்த கிரக அமைப்புகள் ரீதியாக உங்களுக்கு உறுதியாக வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல வருமானங்கள் கிடைக்கும், மன மகிழ்ச்சிகள். அதனால் உங்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கு அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களில் நல்ல மாற்றம் உண்டு. மேலும் இந்த 2026 பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. முதல் குழந்தை, இரண்டாம் குழந்தை, மூன்றாம் குழந்தை என்று 3 குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம்லாம் உண்டு இந்த வருடத்தில். அந்தளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாக போகுது. அதே போல் நம்முடைய கடகராசி என்பவர்களில் யாரெல்லாம் கடனில் சிக்கி தவித்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிருக்கீங்களோ, எவ்வளோ வருமானம் வந்தாலும் கடன்காரன்ட்ட காசை கொடுத்துட்டு கையில் ஒரு 10% தான் பணத்தை வச்சு அதை வச்சு குடும்பத்தை நகர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த கடன் என்னை ரொம்ப வாட்டி வதக்கி என்னடா பண்ணுன்னு தெரியல, தெரியாமல் மற்றவங்களுக்காக வாங்கி கொடுத்துட்டு நான் கஷ்டப்படுறேன், பணத்தை வாங்கி நான் கூட செலவழிக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு கொஞ்சம் புலம்பிக்கொண்டே இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. உங்களுடைய ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமே கடன் பிரச்சனை தான். அந்த கடன் பிரச்சனை சரியாக போகுது. கடன் சுமையிலிருந்து படிப்படியாக, அதாவது எப்படி நம்மளுடைய சாஸ்தாவான நம்மளுடைய சுவாமி ஐயப்பனுடைய 18 படிகள் இருக்கிறதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த வருடம் முதல் ஆரம்பம் முதல் படிப்படியாக உங்களுக்கு கடன் சுமைகள் அடைக்கப்பட்டு கடன் சுமைகள் குறைக்கப்பட்டு நீங்கள் நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எந்த போட்டியாகும் சரி, தொழில் போட்டி, வேலையில் போட்டி, படிப்பில் போட்டி, அதே போல் விளையாட்டு போட்டி, எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக உறுதியாக வெற்றி பெறுவீர்கள். போட்டியில் நல்ல ஒரு ரெக்கார்ட், ஹை ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் வெற்றி உண்டு. மேலும் நம்மளுடைய கடகராசி பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக, மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். நீங்கள் நிறைய விஷயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த லட்சியம் என்று சொல்லி கொண்டு மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு இந்த லட்சியம் எப்படா நிறைவேறும் அப்படின்னு கோயிலாக போய் சுற்றிய விஷயங்கள், அதே போல் உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சை கேட்டு மட்டும் நடக்கணும், உங்களை முழுமையாக புரிஞ்சுக்கிறணும், உங்கள் மேலே மட்டும் அதிகமாக அக்கறை வைக்கணும், நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் 2026 ஜனவரி முதல்
டிசம்பர் வரையும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, பெண்கள் மகிழ்ச்சியுடனே பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக கிரக ரீதியாக ஏற்படுது. அப்போ இந்த வருடத்தில் இவ்வளோ நன்மைகள் ஏற்பட போகுது. மகிழ்ச்சி, சந்தோஷம், பொருளாதாரம் ஏற்றம், தொழில் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு எக்ஸட்ரான்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயம் நடக்குது. அப்போ கவனமான விஷயங்கள் சொல்லி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கவனமான விஷயங்கள் ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தலையிடவே கூடாது. மற்றவர்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட குடும்பம் சார்ந்த விஷயங்களில் போய் நீங்கள் தலையிடவே கூடாது. ஏன்னா நீங்கள் எப்போ உங்களுடைய குடும்பத்துடைய செயல்பாடுகளை விட்டுட்டு மற்ற குடும்பங்களுக்கு, மற்றவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறீங்களோ, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பேரில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுத்திடுவாங்க. உங்கள் மேலே தான் தப்பு, இந்த குடும்பம் சண்டைக்கு வராது காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே பழிய போட்டுருவாங்க. இல்லைன்னா அவர்களுக்குள்ளே உள்ள பெரிய பிரச்சனை உங்களுக்கு அதை முடித்து வைக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்து உங்களுடைய வேலையை நீங்கள் ரொம்ப கவனம் இல்லாமல் போயிடுவீங்க. உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த மாட்டீங்க, மாட்டிக்கிடுவீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். அதேபோல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்கள் குடும்ப உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவன்ட்டையும் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்காங்க பார்த்திங்களா இந்த சூழ்ச்சியாளர்கள், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. 1 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்கள் கூட அதிகமான சூழ்ச்சியாளர்கள் இருக்காங்க. அவங்க நடுவில் புகுந்து ஒரு குட்டையை கிளப்பிட்டுருவாங்க. சின்ன சண்டையை பெரிய சண்டையாக மாற்றி உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அது 3வது வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்காக இந்த வருடத்தை நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்பதை இந்த வருடத்தின் முதல் நாள் முதல் எழுத ஆரம்பிச்சிருங்க. காலையில் எந்திரிச்சோடனே இந்த நாள் எனக்காக வாழப்போகிறேன், என்னுடைய குடும்பத்துக்காக வாழப்போகிறேன், மற்ற தேவையில்லா விஷயங்களில் தலையிட மாட்டேன், நான் நானாக இருந்து என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளை செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த 2026 நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு என்ன, வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை மனசார வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், லக்ஷ்மி நரசிம்மருடைய முழு ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கின்றன. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.